வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய கேள்வி பதில் தான் இந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக் புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். என்னடா ஐஆர்டி புக்கு தானே சொன்னீங்க, என்ன இப்போ இன்றைக்கி இது போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். நம்ம காம்படிஷன் டஃப்பாக இருக்கிறனால நம்ம ஐடி புக்கிலிருந்து கூட நம்ம கேள்வி கேட்கலாம். நம்ம அதுலேயுமே பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஸ்டேரிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் வகைகள், உய்வீடு அமைப்பு, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் கொடுக்குறதுனால இதுலேருந்து நம்ம ஒன் வேர்டு மட்டும் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பாதிக்கு மேற்பட்டவங்க நம்மகிட்ட படித்தவங்க தான் இருக்கணும் அப்படி தான் நம்ம தொடர்ந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த புக்கில் நான் பாதி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் முடிச்சிருவோம். ஐஐடி புக்கை பேஸ் பண்ணி டெய்லி பேஸில் நாளைந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ வரப்போகுது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இனிமேல் குரியர் அனுப்ப முடியாது. அதனால் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்லேயே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயன்பெறலாம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். வாகனத்தில் பயன்படும் நம்பர் பிளேட் TN320171 இதில் 32 என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்திங்கன்னா மாவட்ட குறியீடு சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா TN67, 55, 58 இந்த மாதிரி இருக்கும். அப்போ 32ங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறாங்க. இது மாவட்ட குறியீடு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஃப்ரேம் எவற்றை தாங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் எவற்றை தாங்குகிறது அப்படின்னா ஒன்றுக்கு சக்கரங்கள், பாடி, இன்ஜின். ஸோ மேற்கூறிய அனைத்து தான் சரியான பதில். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அந்த சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதுதான் எல்லாத்தையும் தாங்குது. ஒரு வாகனத்தில் எது இல்லாமல் இருந்தால் சேசிஸ் என்று அழைக்கப்படும். ஸோ ஒரு வாகனத்தில் எது இல்லாமல் இருந்தால் சேசிஸ் என்று அழைக்கப்படும். ஸோ பாடி கட்டமைப்பு சரிங்களா. பாடி கட்டமைப்பு இல்லாமல் இருந்தால் இப்போ ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு வண்டி பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது எந்த பாடி எதுவுமே கட்டாமல் ஒரு டிரைவர் சீட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் சேசின்னு சொல்லுவாங்க. ஒரு வாகனத்தில் எது இல்லாமல் இருந்தால் சேசிஸ் என்று அழைக்கப்படும்னா பாடி கட்டமைப்பு. பாடி இல்லாத வாகனம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ பாடி இல்லாத வாகனம் எவ்வாறு அழைக்கப்படும்னா சேசிஸ். பாடி இல்லாத வாகனம் எவ்வாறு அழைக்கப்படும்னா சேசிஸ். முன் மற்றும் பின் சக்கரங்களின் மையங்களுக்கு இடையில தூரம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வருங்க. 4வது முன் மற்றும் பின் சக்கரங்கள் மையங்களுக்கு இடையில தூரம் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்? 4க்கு பார்த்திங்கன்னா வீல் ஃபேஸ் சரிங்களா. ஸோ முன் மற்றும் பின் சக்கரங்கள் மைலுக்கு இடையே தூரம் வீல் ஃபேஸ், ஓகேவா. முன் மற்றும் பின் சக்கரங்கள் மைலுக்கு இடையில தூரம் என்னது? வீல் ஃபேஸ். ஸோ வீல் ஃபேஸ் செய்முறை பார்ப்போம். இந்த ஒரு முன் சக்கரம் இருக்குது, பின் சக்கரம் இருக்குது, இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வீல் ஃபேஸ் சரிங்களா. அதே போல் வீல் ட்ராக், இந்த இடைப்பட்ட தூரம் வீல் ட்ராக். ஸோ டயரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டயர் காற்று இயல்பாக இருக்குன்னா ஸோ எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ இல்லை இயல்பான காற்றழுத்தம். காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா மிடில் உள்ளே போயிடும், 2 பக்கம் சைடில் அப்படி பிதிங்கிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ காற்று கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அது மிடில் மட்டும் உள்ளக்க இருக்கும். அப்போ காற்று அதிகமாக இருந்தால் டயர் மையப்பகுதி அதிகமாக தேயும் அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, ஓகேவா. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதிக எடை காரணமாக டயரின் த்ரெட் பகுதி விரிசல் உண்டாகிறது, இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சரிதான், அதிக எடை காரணமாக டயரின் த்ரெட் பகுதியில் விரிசல் ஏற்படுது, இது சரி. டயரை கண்டுபிடித்தவர் பேர் தெரியுமாங்க? ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம். டயரை கண்டுபிடித்தவர் பேர் பார்த்திங்கன்னா டன்லப். டயரை கண்டுபிடித்தவர் பேர் டன்லப். டயரின் மேல் பாகம் த்ரெட் இருப்பதால் வாகனம் சாலையில் இவ்வாறு ஓடுகிறது. டயரின் மேல் பாகம் த்ரெட் இருப்பதால் வாகனம் சாலையில் இவ்வாறு ஓடுகின்றது. ஸோ 2க்கு என்னென்னா பிடிப்புடன் சொல்லிக்கிறது. டயரின் மேல் பாகம் த்ரெட் இருப்பதால் வாகனம் சாலையில் இவ்வாறு ஓடுகின்றன, பிடிப்புடன். டயரின் வெளிப்பரப்பு வலிக்கை ஆவதற்கு காரணம். டயரின் வெளிப்பரப்பு வலிக்கை ஆவதற்கு காரணம். ஸோ நீங்களே சொல்லலாம். 3க்கு பார்த்திங்கன்னா டயரின் வெளிப்பரப்பு வலிக்கைன்னா டயர் சுழற்சி செய்யாதது. 3க்கு பார்த்திங்கன்னா ஆவணா. டயரின் வெளிப்பரப்பு வலிக்கை ஆவதற்கான டயர் சுழற்சி செய்யாதது, ஓகேவா. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க பாருங்கள், டயரின் மையப்பகுதி தேய்வதற்கான காரணம். அப்போ அதிக காற்றழுத்தம் இருந்தால் தான் தேய்மானாகும். ஏன்னா அதிக காற்றழுத்தம் தான் மையப்பகுதி மட்டும்தான் இது படும், அதனால் அதிக காற்றழுத்தம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டயரின் வெளிப்பரப்பு வலிக்கை ஆவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா டயர் சுழற்சி செய்யாதது,
ஓகேவா? ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்த உழைப்பு ஏற்ற வேகம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 55 கிலோமீட்டர். சரிங்களா? டயரின் நீடித்த உழைப்பிற்கு ஏற்ற வேகம்னு கேட்கலாம். 35லேருந்து 55 கிலோமீட்டர், 35 to 55 கிலோமீட்டரில் போனோம் அப்படின்னா டயர் வந்து ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள கொஸ்டின் நல்லா உற்று நோக்குங்க. கிளச்சுக்கு வந்து எதற்கு பயன்படுகிறது? சக்தியை கடத்த, சக்தியை துண்டிக்க. வந்து ஆ மற்றும் ஆவனா, அப்புறம் வேகத்திற்கு. கிளச்சு வந்து எதுக்குன்னா அது ஈஎன்னா, சரி ஈனா, ஆ மற்றும் ஆவனா, சக்தியை கடத்த, சக்தியை துண்டிக்க, அதுக்கு தான் கிளச்சு வந்து பயன்படுகிறது. கிளட்ச் பிளேட் நடு டிஸ்கில் சிறிய ஸ்ப்ரிங்குகள் இருப்பதன் காரணம். கிளட்ச் பிளேட் நடு டிஸ்கில் சிறிய ஸ்ப்ரிங்குகள் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிர்வை குறைக்க. அதாவது கிளட்ச் பிளேட் நடு டிஸ்கில் சிறிய ஸ்ப்ரிங்குகள் இருப்பதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈனா அதிர்வை குறைக்க. சாதாரண இருசக்கர வாகன உபயோகம் கிளட்ச் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோன் கிளட்ச், மல்டி பிளேட் கிளட்ச், டயாஃப்ரம் கிளட்ச், சிங்கிள் பிளேட் கிளட்ச், அது சாதாரண இருசக்கர வாகனில் உபயோகமாகும் கிளட்ச் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3க்கு வந்து ஆவனா, மல்டி பிளேட் கிளட்ச். சரிங்களா? ஆட்டோமேட்டிக் கிளட்ச் கீழ்கண்ட எந்த விசையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது? ஆட்டோமேட்டிக் கிளட்ச் கீழ்கண்டவற்றில் எந்த விசையை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் திரவ அழுத்தம். ஆட்டோமேட்டிக் கிளட்ச் கீழ்கண்ட எந்த விசையை அடிப்படையாக கொண்டு இயக்குன்னா திரவ அழுத்தம். கிளட்ச் அமைக்கப்படும் இடம். சரிங்களா? கிளட்ச் வந்து அமைக்கப்படும் இடம் கேட்டிருக்காங்க. இன்ஜின். கிளட்ச் அமைக்கப்படும் வந்து இன்ஜின். கிளட்ச் அசம்பிளி எதனுடன் பொருத்தப்படுகிறது? கிளட்ச் அசம்பிளி எதனுடன் பொருத்தப்படுகிறதுனா ஃப்ளை வீல். கிளட்ச் அசம்பிளி எதனுடன் பொருத்தப்படுகிறது அப்படின்னா ஃப்ளை வீல். கிளட்ச் அசம்பிளி எதனுடன் பொருத்தப்படுகிறது? ஃப்ளை வீல். வாகனம் சாலையில் செல்லும் போது ஏற்படும் எதிர்ப்பு சக்தியை சமாளிக்கவும் தேவைப்படும் போது வேகமாக செல்லப்பட்டிருக்க அமைப்பு எது? கிளட்சு, கியர் பாக்ஸு, ப்ரொஃப்ளோர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல். ஸோ ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ். ஸோ அது வாகனம் சாலையில் செல்லும் போது ஏற்படும் எதிர்ப்பு சக்தியை சமாளிக்கவும் தேவைப்படும்போது வேகமாக செல்ல அமைக்கப்பட்டிருப்பது வந்து கியர் பாக்ஸ். ஏன்னா கியரை செஞ்சால் தான் எல்லாமே நம்ம மாறும். வாகனம் நிற்கும் இடத்துலேருந்து நகர்வதற்கு எது அதிகம் தேவை? வாகனம் நிற்கும் இடத்துலேருந்து நகர்வதற்கு எது அதிகம் தேவை? 2க்கு வந்து பாருங்கள், வேகம், திருப்பு விசை, மைய விலக்கு விசை, மைய ஈர்ப்பு விசை. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈனா மைய விலக்கு விசை. ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நகர்றதுக்கு என்னன்னா மைய விலக்கு விசை தான் அதிகம் தேவை. கியர் பாக்ஸ் கவுசிங் தயாரிக்க பயன்படும் உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியர் பாக்ஸ் கவுசிங் தயாரிக்க பயன்படும் உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்பிரும்பு. கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் ஆயில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா SAE 80/90. சரிங்களா? கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் ஆயில் வந்து SAE 80/90. ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸில் எவ்வகை கியர்கள் இருக்கும்? ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸில் எவ்வகை கியர்கள் இருக்கும்? ஸோ 5வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வர்க் கியர். ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸில் எவ்வகை கியர்கள் இருக்குன்னா ஸ்வர்க் கியர். கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் கியர். கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் கியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனா ஹெலிக்கல் கியர். டாப் கிளட்ச் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? டாப் கிளட்ச் எங்கு பயன்படுத்தப்படுகிறதுனா கியர் பாக்ஸ். டாப் கிளட்ச் எங்கு பயன்படுத்தப்படுகிறதுனா கியர் பாக்ஸ். அப்புறம் வந்து 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை கியர் பாக்ஸில் டாப் கிளட்ச் அமைக்கப்பட்டிருக்கும்? எந்த வகை கியர் பாக்ஸில் டாப் கிளட்ச் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சிங்க்ரோமெக்ஸில் தான் டாப் கிளட்ச் அமைக்கப்பட்டிருக்கும். கியர் ஆயில் SAE என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? SAE வந்து பார்த்தீங்கன்னா 80/90 தான். ஓகேவா? டிஃபரன்சியல் மெக்கானிசத்தில் வாகனம் திரும்பும் போது ரியர் அவுட்டர் வீல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆரமும் அதிக தூரமும் கிடைக்கிறது. டிஃபரன்சியல் மெக்கானிசத்தில் வாகனம் திரும்பும் போது ரியர் அவுட்டர் வீல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆரமும் அதிக தூரமும் கிடைக்கிறது. 1க்கு வந்து ஆன்சர். டிஃபரன்சியல் உள்ள சிறிய கியர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்சியல் உள்ள சிறிய கியர் எதுனா சன் கியர். டிஃபரன்சியல் உள்ள சிறிய கியர் எது? சன் கியர். பெவல் பினியனும் கிரவுண்ட் வீலும் இணைவதால் டேஷ் சக்தி கடத்தப்படுகிறது. பெவல் பினியனும் கிரவுண்ட் வீலும் இணைவதால் டேஷ் சக்தி கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கோணத்தில் இரு பக்கமும். பொதுவாக பேக்லாஸ் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக பேக்லாஸ் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மற்றும் பினியன் பற்களின் இடைவெளி. பொதுவாக பேக்லாஸ் என்று அழைக்கப்படுவது கிரவுண்ட் மற்றும் பினியன் பற்களின் இடைவெளி. அடுத்தது 5வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கிரவுண்ட் வீல் இருப்பது எங்கன்னு கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் வீல் இருப்பது எங்கே அப்படின்னா ஃபைனல் டிரைவ். கிரவுண்ட் வீல் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஃபைனல் டிரைவ். ஃபுல் ஃப்ளேட்டிங் ஆக்சிலில் வாகனத்தின் எடையை தாங்குவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளேட்டிங் ஆக்சிலில் வாகனத்தின் எடையை தாங்குவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில் கவுசிங் மற்றும் டேப்பர் ரோலர் பேரிங். ஆக்சில் கவுசிங் அண்டு டேப்பர் ரோலர் கேரிங் மற்றும் ஆவணா தான் சரியான பதில்.